வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 29ஆம் தேதி முதல் தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு பகுதி அமைய இருக்கிறது. மேலும் ஒடிசா அருகே உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சம் பாளையங்கோட்டையில் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் 30 டிகிரி செல்சியஸ் வரை வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 26, 27, 28ஆம் தேதி வரை வெயில் சற்று 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரித்து காணப்படும். மேலும் தமிழகத்தில் இன்று ஜனவரி 26ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வட மாவட்டங்களுக்கு சற்று பனிப்பொழிவு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பூர், ஈரோடு, மேலும் நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது சற்று கூடுதலான பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஜனவரி 29ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு விலகி மீண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி 26, 27, 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது இலங்கைக்கும் சுமத்ரா தீவு பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து ஜனவரி 29ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக ஜனவரி 29ஆம் தேதி மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும் தென் மாவட்ட கடலோரங்களில் அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 29ஆம் தேதி ஜனவரி 29ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். டெல்டா மாவட்டங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடலோரங்களில் மாலைக்கு பிறகு லேசான மிதமான மழை அங்கங்கே கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் தூத்துக்குடி கிழக்கு பகுதி மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் ஜனவரி 30ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கனமழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே கனமழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகாவுக்கும் முன்னேறி லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 30ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 31ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இது கனமழை என்பது கூடுதலான வாய்ப்பு என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான வாய்ப்பு கனமழைக்கு. அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 31ஆம் தேதியும் பிப்ரவரி 1, 2 தேதிகளிலும் தமிழகத்தில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. மாவட்டத்தில் ஏதாவது இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். பிப்ரவரி 1, 2 தேதிகளில் பிப்ரவரி 3ஆம் தேதியும் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 3ஆம் தேதியும் பிப்ரவரி 4ஆம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி மாதத்தில் ஒரு நீண்ட இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள், நீங்கள் உங்கள்
உங்கள் வயல்களில் விளைந்திருக்கும் மக்காச்சோளம் பயிர் வகைகளை அறுவடை செய்வதற்கு சாதகமான சூழலாக பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி அறுவடை செய்து கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. ஏதாவது இடைப்பட்ட இடங்களில் ஓரிரு நாட்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் விதமாக நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. மீண்டும் மார்ச் மாதத்தில் நிகழ்வுகள் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மிதமான சற்று கனமழை என்று கொடுக்கும் அளவுக்கு நிகழ்வுகள் வர இருக்கிறது. மார்ச் மாதத்திலும் ஏப்ரல் மே மாதத்திலும் படிப்படியாக மழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோடமழை சற்று கூடுதலாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதத்தை நீங்கள் விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஜனவரி 26, 27, 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜனவரி 29ஆம் தேதி இப்போது இலங்கைக்கும் சுமத்ரா தீவு பகுதிக்கும் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதியில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஜனவரி 29ஆம் தேதி மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் உள்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் தொடங்கி மேலும் சென்னை வரை உள்ள கடலோரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதி மேலும் மத்திய மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. மேலும் தெற்கு ஆந்திரா, கர்நாடகாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜனவரி 31ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 1, 2 தேதிகளும் தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் ஆங்காங்கே மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வருகிற நாட்களில் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு வட மாநிலங்களிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராஜஸ்தானில் ஒரு குறைந்த அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வட மாநிலங்களிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதத்தில் பெரிதாக நிகழ்வு எதுவும் வர வாய்ப்பில்லை. அப்படி வந்தாலும் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பனிப்பொழிவு சற்று கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்ட கடலோரங்களில் அதிகபட்சம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தரைக்காற்று கடலோரங்களில் தரைக்காற்று சற்று பலமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் அதற்கு வடக்குள்ள பகுதியில் பெரும்பாலும் ராமநாதபுரம், வேதாரண்யம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உள் மாவட்டங்களுக்கும் இன்று தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிக்கும் தரைக்காற்று சற்று இன்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 26ஆம் தேதி, நாளை ஜனவரி 27ஆம் தேதி தரைக்காற்று சற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 28ஆம் தேதி முதல் தரைக்காற்று சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் விட இலங்கைக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் ஜனவரி 29ஆம் தேதி வரை காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் நாளை ஜனவரி 27, 28, 29ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி
வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் மேலும் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் ஜனவரி 30 காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. ஜனவரி 31 மேலும் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.